எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பகவான் இரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார். தைரியத்திற்கு, வேகத்திற்கு, ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும். செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார். வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவுதான் இது. மகர ராசியிலே 2 கிரகங்கள் இரு நிலை பெறும். ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும், திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும். திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார். மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ, மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார். உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களிலே நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில், அதாவது கோல்சார பலன், கோச்சாரம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும்போது அற்புதமான பலனை தருவார். தைரிய குறைபாடு என்பது நீங்கும். திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது. அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன். அப்போது திருமண உறவு, காதல் உறவு, எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு, சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி 2024 5ஆம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார். உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார். நிதானத்தோடு, நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல, ஒரு வேகம் இருக்க வேண்டும். அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு, அதுதான் வீரம் என்பார்கள். வெறும் வீரம் மட்டுமல்ல, அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறது அல்லவா, அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும். வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது. ஒரு 40 நாட்கள் 5 பிப்ரவரி துவங்கி 14 மார்ச் 2024 வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார். செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. பொது பலன்களை எப்படி தருகிறது என்பதை பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். எனது அன்பு கன்னி ராசி நேயர்களே, இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அற்புதமான நிலை என்று சொல்ல வேண்டும். இப்போது யாரெல்லாம் டெடிகேட்டட், அதாவது அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறீர்களோ கன்னிராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வெற்றிக்கான சூழ்நிலையை அமைத்து தரும். செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கு அந்த உச்ச பலனை தருவார். அதிகப்படியான ஆற்றல் செவ்வாயினுடைய இந்த 5ஆம் இடத்திலிருந்து அந்த பார்வை பலம் என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே விழும். இந்த அஷ்டமஸ்தானத்திலே விழக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பலம், அது செவ்வாயினுடைய வீடு, அங்கு ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார். ஆகையினால் இப்போது ஜோதிடம் போன்ற விஷயம் அல்லது புரியாது இருக்கக்கூடிய புதிர் போன்ற விஷயங்களிலே இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு என்பது ஏற்படும். அந்த தெளிவின் மூலமாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் இருக்கும்.
ஏதேனும் மறைந்திருந்த தனம், பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் கைவர பெறாமல் இருந்தால் அதிலிருந்து ஒரு லாபம், உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு ஏதேனும் லாபம் வர வேண்டும் என்று இருக்கிறது, அல்லது அவர்களுடைய பூர்வீகத்திலிருந்து என்றால் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு தன லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இல்லை என்றால் அதை போராடி பெறக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு ஏற்படும். உடல் நலத்தை பொறுத்தவரை நீண்ட நெடிய நாட்களாக சீர் செய்ய முடியவில்லை என்று இருக்கக்கூடிய ஏதேனும் நோய்கள் இருந்தால் அதற்கு ஒரு தெளிவான மருத்துவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாயினுடைய அந்த உச்ச பெயர்ச்சியானது உங்களுக்கு அமையும். இந்த 40 நாட்கள் பிப்ரவரி 5, 2024 துவங்கி மாக மாதத்தில் மார்ச் 15, 2024 வரை இருக்கக்கூடிய 40 நாட்களில் நல்ல அருமையான வெற்றிக்கான சூழ்நிலை, தைரியமாக நீங்கள் பல நிலைகளிலே இருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தீவிரம் காட்டக்கூடிய நிலை என்பது இருக்கும். பயணங்களின் மூலமாக உங்களுக்கு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட அதில் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உறவினர் போன்ற சில நிலைகளிலே அருகிலே, உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உறவு, நட்பு, அவருடைய வீட்டிற்கு சென்று வரக்கூடிய ஏதேனும் சுப அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்வு என்பது இருக்கும். அதற்காக பயணத்திற்கு செலவு என்பது கூட ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளையவர்களின் மூலமாக உங்களுக்கு சில அனுகூல நிலைகள் ஏற்படும். ஆனால் அந்த அனுகூல நிலைகள் இலவசமாக வராது. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்தால் உங்களிடமிருந்து 2ஐ பறிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலே ஏதேனும் கொடுத்தால்தான் சிலது வரக்கூடிய, பல கொடுத்து சில உதவி பெறக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். ஆகையினாலே அதில் கவனம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் காதலிலே ஒரு தைரியம் பிறக்கும். இதற்கு முன்பு சுக்கிரன் செவ்வாய் இணைந்த நேரத்திலே உங்களுக்கு பதிவிலே சொல்லியிருப்பேன், கன்னிராசி என்பவர்களுக்கு காதல் கைகூட அருமையான நேரம் என்று சொல்லியிருப்பேன். இப்போது அதை திருமணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலை. உங்களுடைய குழந்தைகளோடு ஏதும் கோபதாபங்கள் இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கை துணையோடு கூட ஏதேனும் வம்பு வழக்கு அல்லது தேவையற்ற பேச்சு, இந்த தேவையற்ற பேச்சு தான் வம்பாக பின்னால் வழக்காக முடிகிறது. ஆகையினாலே அவற்றை தவிர்க்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே நிச்சயமாக உங்களுடைய குழந்தையிடம், கணவன் மனைவி உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அதில் மும்மரமாக ஈடுபட்டு, உடல் நலம் போன்ற விஷயங்கள் ஏதேனும் குறுக்கீடு, போக்குவரத்து போன்ற விஷயங்கள் ஏதேனும் அசௌகரியத்தை தரும். ஒரு இடத்திற்கு போகலாம் என்றால் சரியான நேரத்திலே வாகன வசதியோ, அல்லது ரயில் பயணம் என்றால் அதற்கான ட்ரெயின் டிக்கெட் கிடைப்பதிலோ, விமான பயணம் என்றால் அதில் கிடைப்பதில் கூட சிக்கல் இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் மிஞ்சி நீங்கள் விடாப்பிடியாக இந்த 40 நாட்களில் வேலையை செய்யும் போது உங்களுக்கு அருமையான அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு தன லாபம், வெற்றி என்பது கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வை போராடி பெறுவதற்கு அல்லது எப்படியேனும் கேட்டு பெறுவதற்கான நேரம், கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் உங்களுடைய மன அமைதிக்கு எது பொருத்தமோ அதை செய்யுங்கள். ஏதேனும் ஒரு சூழ்நிலை சண்டையாகவோ சச்சரவாகவோ சப்தமாக மாறுமோ என்று நினைத்தால் அங்கிருந்து அதை, அந்த விஷயத்தை அப்புறப்படுத்துவது, இல்லை என்றால் அந்த நிலையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளிவருவது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். 12ஆம் இடத்திலே கன்னிராசி என்பவர்களே, இந்த 12ஆம் இடத்தில் சூரியன், உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் இப்போது சனி பகவானோடு இந்த காலகட்டத்தில் இணைந்திருப்பார். சனி பகவான் தன்னுடைய பார்வை பலத்தை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது ஒரு சுபத்துவம் நிகழும். உங்களுடைய அயன சயன போகங்களிலே இதுவரை தூக்கம் இல்லை. அந்த தூக்கம் எப்படி சரியான நேரத்திலே வர வேண்டும் என்பதற்காக மருத்துவம், போக்குவரத்தில் பிரச்சனை, அதற்காக யோசித்து யோசித்து நேரத்தை கழித்து நேர வீண் விரயம் செய்தது. எது ஒன்று பிடிக்கிறது என்று எடுத்து வைத்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். ஒரு நல்ல ஆடையை அணியலாம் என்று நினைத்தாலும் கூட திடீரென்று மனதிலே ஒரு குழப்பம். இந்த வண்ண ஆடை நமக்கு சரி வருமா வராதா, இந்த நேரத்திற்கு இது ஏற்குமா ஏற்காதா, குளிர் பிரதேசத்தில் இருக்கிறோம் இந்த ஆடை சரி வராது, அல்லது உஷ்ண பிரதேசத்தில் இருக்கிறோம் இந்த ஆடை சரி வராது என்று இப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது விலகிவிடக்கூடிய
அமைப்பு இந்த காலகட்டத்தில் மெதுவாக இந்த 40 நாட்களிலே உங்களுடைய தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதில் ஒரு வழியை கண்டுபிடித்து வெற்றியை பெறுவதற்கான வழியை தரும். அதே சமயத்தில் இந்த மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் கன்னிராசி அன்பர்களை என்ன செய்யும் என்றால், உங்களுடைய காதலர்கள் ஒருவேளை காதல் திருமணம் செய்யலாம் என்று காதலிலே இருப்பவர்கள் அங்கு ஏதேனும் அவர்கள் முரண்பாடாக ஏதேனும் உங்களிடம் சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆகையினாலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு இப்போது ஆற்றல் எனர்ஜி என்பது இருக்கும். அதை சரியான முறையிலே கல்வியிலே செலுத்துங்கள். கூடுதல் நேரம் படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி செயல்படும் போது வெற்றி கிடைக்கும். அதை விட்டுவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு அல்லது வாகனங்களை எடுத்துக்கொண்டு நண்பர்களோடு உலவுகிறேன் என்றால் வீண் விரயமாக இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் வீணாக போகும். நீங்கள் பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது. செவ்வாயினுடைய ஆற்றலை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று தான். பொருளாதார நிலையிலே அந்த பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக வரும். காரணம், இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இவையெல்லாம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஒழுக்கத்தோடு அல்லது நேர்மையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வெற்றியை தரும். ஆகையினாலே இந்த செவ்வாய் தரக்கூடிய அந்த நேர்மையான அந்த ஆற்றல், நேர்மையோடு ஒரு விஷயத்தை ஆற்றலோடு செய்யக்கூடிய அந்த பண்பை செவ்வாய் தருகிறார். இப்போது அதை நீங்கள் மடை மாற்றி அறுவடை செய்து வெற்றிக்கான வழியை பெற வேண்டும். எதையுமே திட்டமிட்டு செய்வதன் மூலமாக ஒரு நிரந்தர தன லாபத்தை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய செயல்களிலே வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம் என்பது மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் உடல் நலம் மனநலம் இரண்டையும் நீங்கள் கூடுதல் அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த செவ்வாயினுடைய உச்ச பெயர்ச்சி என்பது சில நேரங்களிலே தூக்கமின்மை காரணமாக மனநலம் கெடும், அதனால் உடல் நலம் கூட கெடும். எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே உணவு, உறக்கம், வேலை செய்யக்கூடிய நேரம் இவற்றை சரியான விகிதத்திலே பேலன்ஸ்ட் அப்ரோச்சில் இதை வைத்திருக்க வேண்டும். சரியான நேரத்திலே உடற்பயிற்சி, சரியான நேரத்திலே உணவு, தேவையான அளவிற்கு தூக்கம் என்பது நிச்சயம் இந்த காலகட்டத்திலே தேவை. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, புதன்கிழமைகளிலே உங்களுடைய இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு, வியாழக்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகே பெருமாள் கோயில் இருந்தால் வழிபாடு, இல்லை என்றால் இல்லத்திலேயே உங்களுடைய உள்ளத்தில் நினைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய கரங்களால் முடிந்த அளவிற்கு பசுந்தீவனத்தை பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு தருவது சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும். விளக்கேற்றி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோயில்களுக்கு சென்று செய்வதன் மூலமாக நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றியாக மாறி, ஏதேனும் உங்களுக்கு உடல்நல கோளாறு சோர்வுகள் இருந்தாலும் கூட வெற்றியாக மாற்றித்தரக்கூடிய அமைப்புகளை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு என்பது இந்த செவ்வாயினுடைய ஏற்றத்தை பெறுவதற்கு, செவ்வாயினுடைய சிறப்பு பலன்களை மட்டுமே பெறுவதற்கு உகந்ததாக அமையும். எனது அன்பு நேயர்களே, கன்னிராசி என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னிராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.